எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். நான் உங்கள் மெட்ராஸ் கதிஷா. இது நீய ஒலி பாட்காஸ்ட். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு புதிய பழக்கம் அதை எப்படி தொடங்குறது, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். இந்த மாதிரி புத்தாண்டு இல்லை ஒரு பர்த்டே, ஒரு ஆனிவர்சரி இல்லை ஒரு ஸ்பெஷல் டேஸில் நம்ம எப்போவுமே ஒரு புது ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கும். ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நமக்கு அந்த நாளில் கிடைக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஏன் ஒரு புது பழக்கங்களை நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் தொடங்குகிறோம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இந்த ஸ்பெஷல் டேஸ் நமக்கு ஒரு டெம்பரல் லேண்ட்மார்க்ஸை மென்டலாக உருவாக்கி தருது. நம்ம லைஃப்பில் டெத்தும் பர்த்தும் தான் ஒரு லேண்ட்மார்க்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதுதான் முக்கியமான பெர்மனண்ட் லேண்ட்மார்க்ஸு. நம்ம பிறக்கிற நாளும் இறக்குற நாளும் தான் ஒரு பெர்மனண்ட் லேண்ட்மார்க்ஸாக நமக்கு இருக்குது. இதுக்கு நடுவில் டெம்பரல் லேண்ட்மார்க்ஸுன்றது, இப்போ எனக்கு 10 வயசு ஆகிடுச்சு, 15 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுது அப்படிங்கிற இந்த ஏஜ் பேஸ்டு லேண்ட்மார்க்ஸ் வரும். இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு புதுசாக ஒரு வேலை கிடச்சிடுச்சு, நான் இந்த புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற இது எல்லாமே ஒரு டெம்பரல் லேண்ட்மார்க்ஸாக நமக்கு உருவாகுது. அதுவும் இந்த ஸ்பெஷல் டேஸ் இருக்குல்ல, ஒரு பர்த்டேவோ, ஒரு நியூ இயரோ, இல்லை ஒரு லவ்வர்ஸ் டேவோ, இல்லை ஒரு விமென்ஸ் டேவோ, இந்த மாதிரி டேஸ் நமக்கு ஒரு டெம்பரல் லேண்ட்மார்க்கை தருது. அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். அன்னைக்கிலேருந்து ஒரு புது ஹேபிட்டை தொடங்குறதுக்கும் ஒரு பழைய ஹேபிட்டை கைவிடுறதுக்கும் நமக்கு அந்த நாட்கள் பயன்பட ஆரம்பிக்குது. ஸோ அதனாலேயே நம்ம அந்த நாட்களுக்கு சில பிளான்ஸ் வைக்கிறோம். இப்போ நியூ இயர் வருது அப்படின்னாலே நம்ம அந்த நியூ இயர்லேருந்து நான் இன்றைக்கிலேருந்து வாக்கிங் போக போகிறேன், இன்றைக்கிலேருந்து நான் புதுசாக ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறேன், நான் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க போகிறேன், நான் இன்றைக்கிலேருந்து ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ண போகிறேன், ட்ரிங்கிங்கை குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நாம் புது பழக்கங்களை தொடங்கவும் தீய பழக்கங்களை கைவிடுறதுக்குமான ஒரு நல்ல நாளாக இந்த நாட்களை சூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இது நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த மாதிரியான ஸ்பெஷல் டேஸ். இப்போ இன்றைக்கி சித்திரை 1, நான் இந்த ஆண்டு சித்திரை 1லேருந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஃபீல் நமக்கு இந்த ஸ்பெஷல் டேஸ் நமக்கு கொடுக்குது. இட் இஸ் லைக் ஒரு கிளியர் ஸ்லேட் இருக்குது. ஒரு ஸ்லேட்டு தான் நம்ம லைஃப்னா, அந்த ஸ்லேட்டில் ஏற்கனவே எழுதப்பட்டது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக எழுதுறதுக்கும் புதுசாக சில விஷயங்கள் ஆட் பண்ணுறதுக்கும் அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு இன்னொரு காரணம், இதை ஒரு நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு, இப்போ ரன்னிங்லலாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, அங்கேருந்து தான் இது ஆரம்பிப்பாங்க 1 2 3 சொல்லி. அந்த மாதிரி நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த டெம்பரல் லேண்ட்மார்க்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இந்த டெம்பரல் லேண்ட்மார்க்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்லேருந்து நாம் ஒரு புது பழக்கங்களை தொடங்கக்கூடியவங்களாக இருக்கோம். அடுத்தது, இதே நல்ல நம்மளை மாதிரியே நிறைய பேர் புது பழக்கங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இன்டர்னல் மோட்டிவேஷன் கிடைக்கிறதோட எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனும் கிடைக்கும். இன்னொருத்தரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்து பண்ணுவோம், இல்லைன்னா அவங்கள பார்த்து நம்மளும் பண்ணுவோம். அந்த ப்ராக்ரஸ் ஷேர் பண்ணிப்போம். நீ எவ்வளோ டெய்லியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா, நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு நம்ம இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனும் இந்த நாட்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது, இப்படிப்பட்ட புதிய பழக்கங்களை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது. நான் ஒரு புதுசாக ஒரு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த April 14th நான் டெய்லியும் வாக்கிங் போக போகிறேன்னு வச்சுக்குவோம். நான் டெய்லியும் வாக்கிங் போக போகிறேன்னா, இதை நான் எப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார் அ லாங் டைம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல அதுக்கு ஒரு 4 வழிகள் இருக்குது. ஒன்று என்னென்னா, முதல்ல ஸ்மால் அண்ட் அச்சீவபிள் டார்கெட்ஸ் வச்சுக்கணும். எடுத்தோடனே நான் 10 கிலோமீட்டர் நடக்க போகிறேன்னு ஒரு நாள் 10 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா கால் வலி படுத்துக்குவோம். எடுத்தோடனே ஜிம்மில் போய் 100 கிலோ வெயிட் லிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தூக்குனீங்கன்னா ஷோல்டர் உடஞ்சிரும், அப்புறம் படுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் பெரிய டார்கெட்ஸ். சின்ன சின்ன டார்கெட்ஸாக போகணும். ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போனீங்கன்னா பேசிக்கான உடற்பயிற்சிகள் பண்ணுறது, பேசிக்கான கார்டியோ பண்ணுறது, இப்படின்னு அந்த விஷயங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். வாக்கிங் போகிறீங்கன்னா டெய்லியும் 2 கிலோமீட்டர் போகிறது, 3 கிலோமீட்டர் போகிறதுன்ற அந்த சின்ன ஸ்மால் அண்ட் அச்சீவபிள் டார்கெட்ஸ் நம்ம வச்சுக்கணும். இந்த ஸ்மால் அண்ட் அச்சீவபிள் டார்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இது என்ன பண்ணுன்னா, உங்களோட ரொட்டீனை ரொம்ப என்ஜாயபுளாக மாற்றி தரும். அப்போ ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அந்த சாதனை பண்ண ஒரு
உணர்வு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போது அதை டெய்லி எடுக்கும்போது தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த ரொட்டீனை செய்ய முடியும். அதே மாதிரி அப்படி இருந்தால் தான் இந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் உங்கள் ரொட்டீன். இல்லைன்னா நீங்கள் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப துவண்டும். ஃபெயில் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து ரொம்ப துவண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரொட்டீனை பிரேக் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் யோசித்து பண்ணணும். அப்போ டார்கெட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் உங்கள் ரொட்டீனு. நடுவில் பிரேக் எடுக்கக்கூடாது. என்ன ஆனாலும் உலகமே அழிஞ்சாலும் நான் வந்து டெய்லியும் அந்த வாக்கிங்கை விட மாட்டேன், டெய்லி இந்த யோகா ப்ராக்டிஸை விட மாட்டேன் அப்படின்னு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது எவ்வளோ முக்கியம்னா, இன்னொன்று இதே மாதிரி உங்கள் ப்ராக்ரெஸை ட்ராக் பண்ணணும். நான் டெய்லியும் இவ்வளோ நடக்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக அளக்கணும். நான் டெய்லியும் 500 மீட்டர் நடக்கிறேன், 1 கிலோமீட்டர் போகிறேன், 2 கிலோமீட்டர் போகிறேன்னு இந்த எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை உண்டாக்குது, வலிக்குதா வலிக்கலையா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ராக்ரெஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா, எது செஞ்சாலும் அதை ரொம்ப மகிழ்ச்சியாக செய்யணும். நம்ம வந்து பெரும்பாலான நேரத்தில் போட்டு நம்மளை வருத்திக்கக்கூடாது. உங்கள் ரொட்டீன் வந்து ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் எந்த புது பழக்கத்தையும் ரொம்ப லாங் டைம் நம்மளால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் நம்ம பெரும்பாலான நேரத்தில் நம்மளை போட்டு வருத்திக்கிட்டு, நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு, பெயின்ஃபுல்லாக அப்படிலாம் பண்ணவே கூடாது. நம்ம சொல்லி தருவாங்க நோ பெயின் நோ கெயின் அப்படின்லாம். பட் ஆனால் ஃபார் அ லாங் டைம் உங்களால் பெயின்லேயே இருக்க முடியாது. அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு பொருந்தும், ஒரு கரியருக்கு பொருந்தும், ஒரு லைஃபுக்கே அது பொருந்தக்கூடியது. என்னென்னா, எது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதோ அது கூட தான் நம்ம ரொம்ப லாங் டைம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போது நம்ம லாங் டைம் ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ணி நிறையா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, எந்த புது ஹேபிட்டாக இருந்தாலும் அதை ரொம்ப என்ஜாயபிளாக, அது உங்களை மகிழ்ச்சி தரக்கூடியதாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வருஷக்கணக்காக ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஏன்னா எந்த புது ஹேபிட்டாக இருந்தாலும் அது வருஷக்கணக்காக போகும்போது தான் அதுக்கு உண்டான நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து சும்மா நான் 3 மாதம் மட்டும் வாக்கிங் போய் என்னோடய வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பழையபடி ஆகிடுவேன் அப்படின்னா அது நடக்காது. ஸோ என்ஜாயபிளாக சந்தோஷமாக உங்களுடைய புது ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது வந்து உங்களை மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஹேபிட் வந்து ஃபார் அ வெரி லாங் டைம் அது போகக்கூடியதாக இருக்கும். மற்றபடி உங்கள் புதுசாக ஹேபிட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. மீண்டும் நாளை வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மார்க் ஆதிஷா. இது நீ ஒலி பாட்காஸ்ட். எல்லோரும் அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. டாட்டா பை பை.